அன்னைக்கு ஏன்டா நீ அடிச்ச? அது புலிகேசி அரசனை மட்டமாக பேசினாயே அதற்காக. என்னடா பெரிய புலிகேசி? அவரை பற்றி தவறாக பேசாதே. அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? அவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? என்ன செய்தான்? ஒரு நாள் காட்டுக்கு கரடியை வேட்டையாட போயிருக்கான். அப்ப என்ன நடந்துச்சான் தெரியுமா? இவனுக்கும் தெரிந்து விட்டதா? அமைச்சர், கொஞ்சம் பீதியான காடுதான் போல இருக்கிறது. பாதையை மறந்து விடாதீர்கள் ஐயா. ஏதோ கத்துறது. என்ன? அதோ பாருங்கள். அமைச்சரே, இது கரடி தானே? ஊருக்குள் வந்து பீதியை கிளப்பியதே அதே கரடி தான். என்னையா அது? நம்ம குதிரை உயரத்துக்கு இருக்கிறது. ஒன்றும் பயப்படாதீர்கள். குதிரையை சிட்டாக தட்டினால் குறுக்கே நுழைந்து அரை நொடியில் அரண்மனையை அடைந்து விடலாம். வாருங்கள். முட்டாள்தனமாக பேச. அப்படி போனால் பின்னாலே வரும் வீரர்கள் நமக்கு முன்னாலே வேகமாக போய் ஊருக்குள் நம்மளை பற்றி கேவலமாக கூறி காரி துப்ப வைத்து விடுவார்கள். ஐயா, மூடிக்கொண்டிரு. கரடியின் கண்கள். அவசரப்பட்டு இறங்கி விட்டோமோ? அதில் என்ன சந்தேகம்? என்ன அம்பு உங்கள் குரல் வலையை நோக்கி? மன்னா, ஆரம்பமே சரியில்லை. காற்றோடு காற்றாய் கலந்து விடலாம். வாருங்கள். ஏன் பீதியை கிளப்புகிறாய்? நம் பின்னால் தான் இவ்வளவு படையும் இருக்கிறதல்லவா? அமைச்சரே, இப்பொழுது பார்மையா என் அம்புகளின் அணிவகுப்பை. அமைச்சரே, அண்ணா, ஏற்கனவே 41 வீணாகிவிட்டன. இதுதான் கடைசி அஸ்திரம், பிரம்மாஸ்திரம். இதுலயாவது அம்மா, வாய்க்குள் என்ன வேடிக்கை? ஏதோ முணுமுணுப்பது போல தோன்றியது மன்னா. குலதெய்வத்தை வணங்கினேன். வணங்குங்கள். ஐயோ, அமைச்சரே, நமக்கென்று கையில் பிடித்து விட்டதையா. ஐயோ, என்னடா அது? யாரையுமே காணவில்லை. என் குதிரை எங்கே? என்ன கரடி வருகிறது? ஐயோ, வருகிறதே வருகிறதே. நான் என்ன செய்வேன்? வந்தவாதி வேறு மறந்து விட்டதடா சொக்கனாதா. அமைச்சர் என் காலில் விழுந்து கெஞ்சினானே, கேட்டேனா கேட்டேனா? அம்மாடி, எத்த தட்டி. நன்கு பயிற்சி எடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும் அண்ணா. தொடங்குங்கள். எங்கே அம்பு? ஐயோ, தலைக்கு குறிவித்தால் அல்லையில் போய் சொருகுதே. யாரங்கே? இந்த அம்பு எங்கே? என்னடா மறுபடியும் சோதனையாக இருக்கின்றது. என்ன அமைச்சரே, கிழக்கே குறிவித்தால் மேற்கே பாய்கிறது. கவலை வேண்டாம் அண்ணா. சித்திரமும் கைப்பழக்கம். பழக பழக எல்லாம் சரியாகிவிடும். எப்படியும் தங்களை காரி துப்பிய கரடியை பழிவாங்க வேண்டும். அதற்காக 10 வீரர்களை இழந்தாலும் பரவாயில்லை.
என்ன இதையும் காணவில்லை? மலையை தாண்டி போய் விட்டதா? அமைச்சரே, அண்ணா அம்புக்கும் எனக்கும் ராசி இல்லையோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பிறகு பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம் அண்ணா. எடுக்கலாம். ஆ. அந்த கரடி இரவில் ஏதாவது ஓ வந்து மன்னா ஒன்று செய்யலாமே. நாம் இருவரும் சென்று 1 மாத காலம் பாதாள கிட்டையில் பதுங்கி விடலாமே. அமைச்சரே, அண்ணா போ. இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. கரடிய காரி துப்புன அரசன்டா அவன். குறி பார்த்து அம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன பேசு உடனே. ராஜகுரு எந்த ஊரா